அரசு நாட்டினுடைய மதசார்பின்மை மாண்புகளை சிதைக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது. சமீபத்தில் கடந்த 6 மாதங்களாக மோடி அரசாங்கத்தினுடைய அராஜகங்கள் உச்சத்தை தொட்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. 1989 உருவாக்கப்பட்ட நமது நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பேரிலான மௌலானா ஆசாத் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் அதனை கலைப்பதற்கு மோடி அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த மௌலானா ஆசாத் சங்கத்தின் மூலமாக சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. சிறுபான்மை நிறுவனங்களுக்கான உதவிகளும் இந்த சங்கத்தின் வாயிலாக அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சங்கத்தில் மிச்சமாக இருக்கக்கூடிய ஏறத்தாழ 1000 கோடிக்கு மேற்பட்ட தொகையை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பொது நிதியிலே சேர்த்துவிட்டு இந்த சங்கத்தை கலைத்திருப்பது சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மோடியினுடைய சொல் பொய்யானது என்பதை, மற்றொரு பொய் என்பதை நிரூபித்திருக்கின்றது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு நெடுஞ்சாலை அமைப்பதற்காக வேண்டி ஒரு சுரங்கம் தோண்டப்பட்டது. அந்த சுரங்கத்தில் 41 தொழிலாளர்கள் சிக்கிக்கொண்டார்கள். உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நிபுணர்கள்லாம் வரவழைக்கப்பட்டு அந்த 41 தொழிலாளர்களை மீட்பதற்கான பணிகள் மிக உயர்ந்த சாதனங்களை வைத்தெல்லாம் செய்யப்பட்டும் கூட ஏறத்தாழ 3 வாரங்கள் நீடித்த அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு எலிபொறி சுரங்க தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அந்த ராக்வெல் ஃபவுண்டேஷன் என்று டெல்லியில் உள்ள ஒரு நிறுவனத்தின் வாயிலாக அவர்கள் வந்து பணிகளை செய்து இந்த சிக்குண்ட 41 தொழிலாளர்களையும் பத்திரமாக மீட்டார்கள். இந்த பணிக்கு தலைமை தாங்கிய வாக்கில் ஹசன், அவர் டெல்லியிலே அவருடைய வீடு இருக்கின்றது. அந்த வீட்டை டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுரங்க தொழிலாளர்களை மீட்டவர்கள் தேசிய ஹீரோக்களாக அன்று போற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு தலைமை தாங்கியவருடைய வீடு இடிக்கப்பட்டது மோடி ஆட்சியினுடைய அவமானமாக இருக்கின்றது. இதேபோல் பல்வேறு பள்ளிவாசல்களை இடித்து வருகிறார்கள். புகழ்பெற்ற அக்கூஞ்சி பள்ளிவாசல் 800 ஆண்டு கால பள்ளிவாசல் டெல்லி ஆண்ட சுல்தான் மன்னர்களால் குத்துப் மினாருக்கு அருகில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு இருக்கிறது. NIA ஏவி இஸ்லாமிய அறிஞர்களை கைது செய்யக்கூடிய படலமும் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. அரபு மொழியை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதற்காக 3 இஸ்லாமிய அறிஞர்கள் கைது செய்யப்பட்டு ஊப்பா சட்டத்தின் கீழே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய அராஜகங்களை எல்லாம் கண்டித்து தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவையும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அனைவரையும் தோற்கடிக்க வேண்டும் என்று உறுதியெடுத்து